எல்லாரும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாக்குகோ தோத்துட்டான். ஸோ இதனால அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்க போகுது? ஏன்னா எல்லாருமே சுற்றி இருந்து பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் யூஏ என்ட்ரு ஆகிறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கோர் எடுத்தவன், பேட்டில் ஸ்கோர்ல ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணவன், உடனே சீட்டு கொடுத்துட்டான் அவனுக்கு. அவன் வந்து இவங்க கிட்ட தோத்துட்டான். லாஸ்டா வந்த பையன் கிட்ட தோத்துட்டான். இப்போ இது எப்படி எடுத்துக்க போறாங்க? பாக்குகோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது? இதை பார்க்குற ஆர்வம் எனக்கும் இருக்கு, உங்களுக்கு இருக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற எபிசோட் 8. ஸோ மிடோரியா வந்து அவன் பவர் யூஸ் பண்ணி கேமை ஜெயிச்சிட்டான். இந்த பேக் சைடில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா, மிடோரியா அப்படியே மயக்க போட்டு விழுந்துட்டான் கீழே. அந்த டிவில இருந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஆல்மேட்டும் சரி, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறப்போ அப்போ எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க என்னன்னா, அதாவது இது ஒரு இந்த பேட்டில் எப்படி ஆகுதுன்னா, ஹீரோ வந்து ஜெயிச்சிட்டாரு, ஆனா லாஸ்ட் யாருக்குன்னு பார்த்தா ஹீரோக்கு தான். வில்லன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்காங்க, எந்த அடியும் பல்ல எதுவுமே ஆகல. அதே மாதிரி உராராக்கா பவர் அதிகமாக யூஸ் பண்ணாலும் என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு வாமிட் வரும், ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துருவா. அவளுக்கும் கீழே விழுந்துட்டா. இங்கே பார்த்து மிடோரியாவும் பார்த்தா கையெல்லாம் ரஸ்ட் ஆகி கீழே விழுந்துட்டான். ஸோ இதை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னோடனே, இது மாதிரி தாங்க நடக்கும். எப்பவுமே ஒரு ஃபைட்டுன்னு வரப்போ ஹீரோ வந்து எப்பவுமே டிஸ்அட்வான்டேஜ்ல தான் இருப்பான், அவனுக்கு தான் பெரிய லாஸ் இருக்கும். ஹீரோஸ் வில்லன்ஸ் அப்படி கிடையாது அப்படின்னு ஆல்மேட் சொல்லுவார். சரி, இந்த இன்சிடென்ட் கேட்டு ஆல்மேட் அங்கே உள்ள போயிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. மிடோரியா ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க, நான் அடிபட்டு ரொம்ப டயர்டா கிடப்பான்ட்டு. அப்போ ஆல்மேட் வந்து சொல்றாரு, இதெல்லாம் எதுவும் இல்லை, இதை பத்தி எதுவும் கவலைப்படாது பாக்குகோ, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்றப்போ பாக்குகோக்கு வந்து மைண்ட் போயிடும். ஏன்னு சொன்னா, இப்ப அதே பவர் அவன் இந்த கையை இப்படி வைக்காம கையை இப்படி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, பாக்குகோ கிட்ட அவன் ஃபேஸ்லயே வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, பாக்குகோ செதறி இருப்பான், உயிரோடய இருந்திருக்க மாட்டான். அப்போ மிடோரியா வந்து அவன் பவரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கான், ஏன்னா பாக்குகோக்காகன்ற மாதிரி அவன் ஒரு தாட் ஒன்று வருது அவனுக்கு. பாக்குகோக்கு அவனுக்கு ஒரு மாதிரி மைண்டு போகுது. ஏன்னா இத்தனை வருஷமா நான் தான் சுப்பீரியர், நான் தான் பவர்ஃபுல்லான ஆளுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்த பையன் இப்ப இந்த மாதிரி ஆனோம்னா அவனுக்கு என்னன்னே புரியல, மாதிரி ஆயிட்டான். சரி, இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க அந்த ரூமுக்கு போறாங்க. இந்த டிவி இருக்குல்ல, டிவில வந்து எல்லாமே ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த ரூம் போனோன்னே அப்போ வந்து ஆல்மேட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேம்ல வின் பண்ணது யாரோ ஹீரோ டீம் தான், மிடோரியாவும் உராராக்காவும் மட்டும் தான் வின் பண்ணுது. ஆனா இதுல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணவன் யாரு அப்படின்னு கேட்டா அது ஹீடே அப்படின்னு சொல்றாங்க. ஹீடேவா? ஹீடே என்ன சூப்பரா பண்ணா? அவன் ஜெயிக்கவே இல்லையா, அவனை எதுக்கு நீங்க சூப்பரா பண்ணேன்னு சொல்றீங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கப்போ ஆல்மேட் சொல்றாரு, நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் ஹீடே தான் வின்னுட்டு, இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யாரா வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து மோமோன்னு சொல்லிட்டு, அது வந்து என்னன்னா, நார்மலா இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வரல, ஒரு ரெக்கமெண்டேஷன்ல வந்த பொண்ணு. அதுக்கு ஒரு பவரும் இருக்கு. அது என்ன பவர்னா, உடம்புல இருந்து மெட்டல்ஸ் எடுக்க முடியும், மெட்டல்ஸ் வெப்பன்ஸ் உடம்புல வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும். அதான் ஒரு க்ளோர்க்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேலண்டடான பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீங்க பாக்குகோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாக்குகோ என்ன பண்ணிருக்கான்னா, மேடா வந்து அவன் வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் பாக்குகோ மிடோரியா மேல வச்சுக்கிட்டு போய் அடிக்க போயிருக்கான். ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று பண்ணாம, பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சு. அது வந்து ரெண்டு பேருக்குமே பேட் இம்பாக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். சொல்லி பாக்க யோசிச்சுட்டு இருக்கான், என்னடா இப்படி நம்மள சொல்றாங்களே அப்படின்ட்டு. அடுத்து இது உராராக்கா சொல்றப்போ, உராராக்காவுக்கு வந்து பவரை கண்ட்ரோல் பண்ண தெரியல. அவன் வந்து ஸ்னீக் அட்டாக் மாதிரி போயிட்டு தப்பிச்சு அதை எடுத்துட்டு வந்திருக்கணும். ஆனா இது வந்ததை ஆல்ரெடி ஹீடே பார்த்துட்டான். இப்போ நீங்க இவன் எடுத்தீங்கன்னா, மிடோரியா எடுத்தீங்கன்னா, அவன் பண்ண டிஸ்ட்ராக்ஷன் வந்து பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷன். அவன் பவர் யூஸ் பண்ணப்போ அந்த பவர் பாம்புல பட்டு வெடிச்சிருந்தா, ஒரு ரியல் பாம்பா இருந்தா வெடிச்சிருக்கும்ல. அதே மாதிரி உராராக்கா அடிக்கிறப்போ அந்த ஹோம் ரன்னு சொல்லிட்டு ஒன்று அடிக்கும். அடிக்கிறப்போ அந்த கல்லெல்லாம் போய் பட்டு பாம்பு எக்ஸ்ப்ளோர் ஆயிருந்தா. ஸோ ரெண்டு பேரும் பண்ணது வந்து தப்பு. ஆனா ஹீடே பாத்தீங்கன்னா, அவன் வந்து அவனோட ரோலுக்கு கரெக்டா ஆக்ட் பண்ணா, அந்த பாம்பை தடுக்க வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா பண்ணாலும் ஹீடே தான் வின்னர். அவன் செம்ம ஹாப்பியா வரான் ஹீடே. இவப்பா நம்மள புகழ்றாங்கடா அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் செட் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் செட் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேட்சா ஹீரோ வில்லன் போறாங்க. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு டெய்ல், இந்த எப்படி பாத்தீங்கன்னா இந்த மங்கிக்கு டெய்ல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டெய்ல் ஒன்று நல்லா பெருசா இருக்கு. அதை வச்சு அவன் பூஸ்ட் பண்ணி அடிப்பான். அதான் அவனோட க்ளோருக்கு. இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு இன்விசிபிள் கேர்ள். அது இன்விசிபிளா தான் இருக்கும். அது என்ன வேர் பண்ணிருக்குன்னா, 2 கிளவுஸ் 2 ஷூஸ் வேர் பண்ணிருக்கோம். அது என்ன சொல்லுவேன், நான் 2 கிளவுஸையும் ரிமூவ் பண்ணிட்டு ஷூ ரிமூவ் பண்ணா நான் கம்ப்ளீட் இன்விசிபிள் ஆயிடுவேன், யாராலும் பார்க்க முடியாது, நான் ஏதாவது போய் அவனை அட்டாக் பண்றேன் அப்படின்னு நம்ம 2 பேரும் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ உள்ள வர்றது யார் வரா பார்த்தா சோஜோன்னு சொல்லிட்டு வருவான். அவனுக்கு என்ன பவர்னா, அவனால வந்து நிறைய கைஸ் இருக்கும், அவனுக்கு நிறைய கை வரும், உடம்புல இருந்து நிறைய கை வரும். அந்த கையில இருந்து என்ன பண்ணலாம்னா, காதாவும் கண்ணாவும் மூக்கு வாய் இது மாதிரி மாத்த முடியும் அவனால. அந்த ஒரு ஹேண்டையும் மாத்த முடியும். அதை மாத்தனால என்ன ஆகும்னா, அவனால வந்து அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ ஒரு காதுல இருந்து நம்ம 2 காதுல இருந்து கேட்கறத விட ஒரு 6 காதுல இருந்து கேட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரிசீவர் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அவன் சொல்லுவான் இன்னொரு பையன் கிட்ட, அவன் பையன் வந்து ஷோடோ, சரியா? அந்த பையனுக்கு என்ன பவர்னு பாத்தீங்கன்னா ஐஸ், ஹீட், அதாவது ஃபயர்.
இந்த ரெண்டு தான் அவனோட பவர். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருப்பான் அவன். ரெண்டுத்தோட ஆஃப் பிளட் அவன். ஸோ அந்த 2 பவர் யூஸ் பண்ணுவான். ஸோ அவன்கிட்ட சொல்லுவான் இந்த மாதிரி, அதாவது இவங்க ரெண்டு பேரும் 4வது ஃப்ளோர்ல இருக்காங்க, உலகத்துல ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இன்விசிபிள் ஃப்ளோர் பிளான் பண்ணிட்டு இருக்கு அந்த பொண்ணு, நம்மள ஸ்னீக் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாத்தையும் ரெடி ஆயிக்கோ அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லுவான். அதை சொன்னதை கேட்டோன்னே இவன் என்ன பண்ணுவான், சரி உன் நல்லது சொல்றேன், நீ தள்ளி நில்லு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் ஐஸ் பவர் வச்சு இப்படி அடிப்பான். மொத்த பில்டிங் ஃப்ரீஸ். அவங்க எல்லாருமே அந்த கால் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடும். அந்த பொண்ணுக்கும் சரி இவனுக்கும் சரி, அந்த டெயில் கை இருக்கான்ல அவனுக்கும் சரி ஃப்ரீஸ் ஆயிடும். அப்படியே நேரா போவான், அந்த பாம்பை தொட்டுட்டு முடிஞ்சிச்சு கேம். 15 மினிட்ஸ் டைம்ல 2 நிமிஷத்துல கேம் முடிச்சுட்டு நான் சொன்னேன், நீ தான் தேவையில்லாம அடிக்க வராத, நீ வந்தாலும் நீ தோத்துருவ, கம்முன்னு அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுவோம், ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆகனால ஃபுல்லா எல்லாத்தையும் ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆக்குவோம். எப்படின்னா ஹீட்டை வச்சு, அவங்க கிட்ட ஹீட் இருக்குல்ல, இதை பார்த்தோன்னா பாக்கு கோக்கு அள்ளு விட்டுரும். யாரா நீ இப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு, இவ்வளவு நான் தான் ஸ்ட்ராங் நினைச்சிட்டு இருந்தேன், இன்னும் இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. சரி இது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செட்டு பசங்க வந்துட்டு இருக்காங்க, டீமா போட்டு. ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து மியூசிக் ஜாக் இருக்கு, இன்னொரு ஒண்ணு பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி விடுவான், அவன் ஒருத்தர் இருக்கான். அப்புறம் வந்து இன்னொரு பையன் வந்து அந்த மோமோன்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தா அந்த மெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும். ஸோ இன்னொருத்தவங்க பார்த்தா சுகர் காயின்னு ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து என்னன்னா சுகர் சாப்பிட்டா ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுவான். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு கேம் நடக்குது, அது பாட்டு நடக்குது, அதை பத்தி இன்டெப்தா போல. சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல்மைட் என்ன சொல்றாருன்னா, ஓகே எல்லாருமே நல்லா பண்ணீங்க, ஆஸ் எ ஹீரோஸா நீங்க எல்லாருமே சூப்பரா பண்ணீங்க, ஓகே நல்ல விஷயம் தான், இதான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு, ஸோ நெக்ஸ்ட் ட்ரைனிங் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே பசங்க எல்லாமே சொல்லுவாங்க, அப்பா நீங்க வந்து ஐசோவா டீச்சர் மாதிரி இல்ல, கொஞ்சம் நீட்டா சொல்றீங்க, பயம் இல்லாம இருக்கு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆல்மைட் என்ன சொன்னார்னா, சரிப்பா நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன், எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லி சல்லுன்னு ஓடுவார். சல்லுன்னு ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறப்பா, இவரு மாதிரி வேகமா ஓடணும்டா நான் அப்படி சொல்லி எல்லா பசங்களும் பேசிட்டு இருக்கிறப்போ, ஆல்மைட்டியா அவ்வளவு வேகமா ஓடுறாருன்னா டைம் லிமிட் முடிச்சிச்சு, ஹீரோவா இருக்க முடியாது, அவளை திருப்பி ஒளி குச்சி ஆயிடுவார். வேகமா ஓடி போய் டோர் க்ளோஸ் பண்ணா புஷ்ன்னு ஒளி குச்சி ஆயிட்டு, அப்போ உங்களுக்கு என்னடா அது, நாம இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கணும் பாக்குகிட்ட பேசி ஏதாவது சொல்லியிருந்தானே ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு அப்படியே வருவாரு. அப்போ அந்த ரெக்வரிகள் இருப்பாங்க, அந்த கிராணி இருக்கும்ல, அந்த அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மிடோரியா என்ன நிலைமையில இருக்கான் அப்படின்னா, ஆல்மைட் இப்போ நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, ரெக்கவரிகளுக்கு ஆல்மைட்டு இந்த மாதிரி ஒல்லியா தான் இருக்கு, அதான் இந்த மாதிரி பெருசாகி சின்னதாகும் அப்படின்றது வந்து அந்த ரெக்கவரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா, அந்த ரெக்கவரிகள் வந்து என்ன சொல்லணும்னா, ஆல்மைட் நீ அந்த பையனை வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுட்ட, உன்னோட 1 for all அவனுக்கு கொடுத்துட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். சொல்லிட்டு இருந்தோம்னா, அந்த இதை பத்தி வெளியில யார்கிட்ட கத்தி பேசாத, யாருக்காவது கேட்டுற போது, இது ஒரு ரகசியம், உனக்கு தெரியும், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆள் ஒருத்தருக்கு தெரியும், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு தெரியும், அடுத்து மிடோரியாவுக்கு தெரியும், இவ்வளவுதான் தெரியும், இது நீ எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிடாத அப்படின்ட்டு. ஆமா நீங்க நேச்சுரல் பார்ன் ஹீரோ தான், சரியா, எல்லாம் சரிதான், யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது ஆயிடும் அப்படின்னு அவரு சொல்லுவாரு, இல்ல நான் என்னோட சக்தி வந்து நேச்சுரல் பார்ன் ஹீரோவா இருந்தா மட்டும்தான் அது வந்து நல்லா இருக்கும், இல்லைன்னா வேர்ட் ஆஃப் மவுத் மாறவும் கிரிமினல்ஸும் சரி எல்லாருமே சரி ரொம்ப இதாயிடுவாங்க, வைலண்ட் ஆயிடுவாங்க, இதனால நிறைய பெரிய இம்பாக்ட் ஆகும், அதனாலதான் நான் இது சீக்கிரட்டா வச்சிருக்கேன், நான் இப்படி ஆகக்கூடாது, நான் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு இருக்கப்போ அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நீ எல்லாம் சரிதான், நீ பெரிய ஆள் தான், பவர்ஃபுல்லான ஆளு தான், ஆனா இப்ப நீ டீச்சரு, அவனை நீ ஒழுங்கா கைட் பண்ணு, உன் பவரை யூஸ் பண்ணி கண்ட மணிக்கு கையெல்லாம் உடச்சுக்கிறான், அவனை ரெக்கவர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவன் உயிரே போயிடும் இந்த மாதிரி நிலைமையில இருந்தானா அவன் அப்படின்னா, நான் வேணும்ட்டு நினைக்கல, அவனை நான் வந்து அவனோட சக்தியை ஒரு ஃபுல் ஹேண்ட்ஸ்டா பயன்படுத்தணும், அவன் அந்த சைட்ல என்ன டாக்டிக் யூஸ் பண்றான்றதான் முக்கியம்னு நினைச்சேன் நானு அப்படின்னு சொன்னோன்னே, இப்படி அவனை வைக்க கூடாது, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னா, சரி நான் ஏதோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது முடிஞ்சவன ஆல்மெட் சொல்லுவாரு. அது முடிஞ்சோடனே இந்த பையனை ரெடி ஆயிட்டு, மிடோரியா ரெடி ஆயிட்டு அங்கிருந்து போவான் கிளாஸ் ரூம் போறப்ப யோசிச்சுட்டே போவான், ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, பாப்பு என்ன பண்ண போறான்னு தெரியலையே, என்ன கத்த போறான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டே போறப்போ ரூமை திறந்து உள்ள போறப்போ பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் வருவாங்க நேரா மிடோரியா பாக்கிறதுக்கு. ஏன்னு சொன்னா மிடோரியாவோட ஒரு ஆக்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் என்னன்னா, அவனுக்கு பவரே கிடையாது, ஆனா அவன் வின் பண்றதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட்டான்றதை பார்த்து எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. மிடோரியா பார்த்துட்டு மிடோரியா, நான் என் பேர் இதுரா, என் பேர் அது, நான் என்கிட்ட இந்த சக்தி இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாரும் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ உரராக்காவும் வந்துடும். உரராக்கா வந்துட்டு எப்படி மிடோரியா எப்படி இருக்கு அப்படின்னு முருகா நல்லா தான் இருக்கேன், எல்லாமே ஓகே, ஹீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, பாக்குகோ எங்க அப்படி சொல்லி கேட்பான். பாக்குகோ இல்ல, அவன் கிளம்பிட்டான், நாங்க எவ்வளவு சொன்னோம் ஸ்டாப் பண்ணோம், அவன் கேட்கல, அவன் பாட்டு கிளம்பிட்டான். சரி பாக்குகோ பக்கத்துக்காக ஓடுவான், அவன் வெளில போயிட்டு இருப்பான், ஓடி போயிட்டு பாக்குகோ நில்லு அப்படின்வான். என்ன எதுக்குடா நிக்க சொல்ற அப்படின்ற மாதிரி கோவமா பேசுவான். இவன் கோவமா பேசுறதை பார்த்துட்டு இவன் என்ன சொல்லுவானா, இல்ல பாக்குகோ நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், என்னன்னா இது வந்து என்னோட சக்தி கிடையாது, நான் உன்னை ஏமாத்தணும்னு இவ்வளவு நாள் நினைக்கல, என்கிட்ட நிஜமாலே சக்தி இல்ல,
இது ஒரு பாரோடு பவர், எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு இந்த சக்தியை பயன்படுத்த, இந்த சக்தியை நான் பயன்படுத்தி எனக்கு இது என்னோட சக்தியா நான் இன்னும் மாத்தல, அதனாலதான் எனக்கு பிசிக்கல் டேமேஜ் நிறைய வருது. இந்த கேம்லயும் நான் என் சக்தியை யூஸ் பண்ணாம நான் என் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் தான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். உன்னை எந்த விதத்திலயும் உன்னை காயப்படுத்தணும்னு நான் நினைக்கல, நீ இதை பத்தி நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்னோட பாக்கோ கத்துவான், ஏய் என்ன நீ நினைச்சுன்னுங்கிற, இது மட்டும் தான் ஒரு ரீசனா? இது மட்டும் தான் ஒரு ரீசனா நீ சொல்றது? எனக்கு நீலாம் ஒரு ரீசனே கிடையாது. ஆனா என்ன தெரியுமா, அங்க வந்தான் ஒருத்தன் ஷோட்டோன்னு சொல்லிட்டு ஐஸ் பவர் வச்சுட்டு, அவன் வந்து மொத்த பில்டிங் ஃப்ரீஸ் பண்ணான். அவனை பார்த்தோன்னே எனக்கு இது ஆகுது, அவனை மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு பவர்ஃபுல்லான க்ளோக் வச்சிருக்கான் அவன். இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கு, அதை சொல்லிட்டு இருக்கு, அதை கேட்டு நான் அக்செப்ட் பண்ண வேண்டிய நிலைமை. ஏன்னா நான் பண்ணது அவ்வளவு பெரிய தப்பு, மடத்தனமா பண்ணியிருக்கேன். உன் மேல வச்சிருக்க கோவத்துல நான் என்னென்ன மடத்தனமா விளையாடிட்டு இருக்கேன் கேமை. அதை நான் பர்ஃபெக்டா விளையாடிருந்தா நான் உனக்கு ஜெயிச்சிருப்பேன். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடனே ஓகே, இல்ல நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்க, இப்ப நீ பாரோட பவரோ இல்ல உன் கையில தான் இருக்கும் அந்த பவர், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, புரிஞ்சுதா? இந்த மேட்ச் நீ ஜெயிச்சிட்ட, உன் மேட்ச் சந்தோஷப்பட்டுக்கோ, அடுத்த மேட்ச் நான் உன்னை ஜெயிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போவான். போறப்போ ஆல்மேட் சல்லுன்னு வருவார், வந்துட்டு பாக்குக்கோ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி நீ எல்லாம் ரெக்கவர் ஆயிட்டல, எல்லாம் ஓகே தானே, இதெல்லாம் பத்தி கவலைப்படாதப்பா, தோல்வி வெற்றி எல்லாமே வாழ்க்கைக்கு சகஜம் தானே, நல்லா வரலாம் அப்படின்னு. அல்மைட் கையெடுங்க அல்மைட், என்ன நினைச்சுக்கீங்க, உங்களோட பெரிய ஹீரோவா நான் தான் அவன், ஓகேவா? சீக்கிரமாவும் அவன் கையெடுங்க போங்க நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் போனோன்னு ஆல்மேட் வந்து இவன்ட்டு வந்து, என்னப்பா ஏதோ பேசிட்டு இருந்தேன் அவன்கிட்ட நான் வரதுக்கு முன்னாடி. இல்ல ஆல்மேட் ஏதோ இதுதான் சும்மா ஜென்ரலா பேசிட்டு இருந்தோம். இல்லையே ஏதோ வேற இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ரகசியத்தை வேற யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, டிரான்ஸ்போர்ட் பவர் சொல்லிட்டு. ஆனா இவன் சொல்லிட்டான், சரியா? இந்த விஷயத்த பத்தி ஆல்மேட் பேசிட்டு இருக்கப்போ அங்க கேர்ள்ஸ் இருக்காங்க, புராராக்கா, அப்புறம் 2 ஆசிட் கேர்ள்னு ஒன்று இருக்கும், அந்த கேர்ள், அப்புறம் இவங்க எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் பாய்ஸோட திங்ஸ். பாய்ஸ் அவங்கவுங்களுக்குள்ளேயே ஒரு வெஞ்சன்ஸ்ல இருப்பாங்க, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவங்கவுங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை நடக்கும் அப்படின்னு. ஓகே ஓகே அப்படி சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் யுவர் ஹரிஹரன் ஃப்ரம் மணிபிசோடு. தேங்க்யூ.